ஹாய் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சி போன பூ, துளசி, சாமிக்கு வைக்கிற பூ எல்லாம் எடுத்து வச்சு சாம்பிராணி செய்ய போகிறோம். கடையில் வாங்குறது நாமளே செய்ய போகிறோம். பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். நான் பன்னீர் ரோஜா, துளசி, முல்லைப்பூ இதெல்லாம் சாமிக்கு போட்டது தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். நான் பாருங்கள், துளசி நல்லா வாசனையாக இருக்கும். பன்னீர் ரோஜா செம வாசனையாக இருக்கும். இந்தளவுக்கு காஞ்சிருந்தால் போதும். வேணும்னா நீங்கள் நல்லா வெயிலில் வச்சு இன்னும் கொஞ்சம் காய வச்சுக்கலாம். அது காயில் நான் அதை எடுத்து போட போகிறேன். இது கூட பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் ஜவ்வாது பவுடர். இது ரெண்டுமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், ஸ்டோரில் கிடைக்கும், கேட்டு வாங்கிக்கோங்க. இது கூட சேர்த்து இதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்குவோம். குச்சி, நூல் இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்குவோம். என்ன பாருங்கள், க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாமா? கடையில் வாங்குறது பதில் இந்த மாதிரியே செஞ்சு பார்க்கலாம். நீங்கள் நானும் இதுதான் முதல் தடவை செய்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பாருங்கள், எவ்வளோ நூல், குச்சி எல்லாம் இருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அரைங்க. ஓரளவு க்ளீன் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது, அவ்வளோதான். பாருங்கள், இது வெத்தலை சாமிக்கு போச்சு. இந்த வெத்தலை தான். பூவில் இருக்க காம்பெல்லாம் பிச்சு எடுத்துடலாம். அதெல்லாம் தேவைப்படாது நமக்கு. பூ மட்டும் போட்டுக்கலாம். இதழ் மட்டும் போதும். அவ்வளோதாங்க, எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா வாசனை வருதுங்க. இப்போ பாருங்கள், இவ்வளோ குச்சி இருந்தது, நூல் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. எல்லாம் எடுத்துகிட்டு இதை அரைக்க போகிறோம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு. ஓகே, அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்கள், இது கூட பச்சை கற்பூரம் போட்டேன். ஜவ்வாது இது அப்புறம் போட்டு அதை அரைச்சிட்டதுக்கப்புறம் போட்டு கலந்துக்கலாம். பாருங்கள், இப்போ தான் கொஞ்சம் போட்டு அரைச்சேன். இது கூடவே இன்னும் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கலாம். புதுசாக பார்க்குறீங்கன்னா ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வாசனைங்க. இப்போவே இந்த அளவுக்கு அரைஞ்சால் போதும். கமகமன்னு வாசனை அரைக்கும் போது. பச்சை கற்பூரமெல்லாம் போட்டிருப்பாங்க, அதனால தான். அவ்வளோதாங்க. இதெல்லாம் செம்ம வாசனைங்க. கமகமன்னு வாசனை அரைக்கும் போது. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போது இது கூட நான் வேறு அது மோந்து பார்த்துனே இருந்தேங்க. அந்த வாசனைக்கு சின்ன சின்ன குச்சி எல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்துருங்க. அரைப்படாத குச்சி இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துருங்க. இப்போ ஜவ்வாது சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்தா செம்மையாக வாசனை. ஜவ்வாது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாகவே. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ நெய் போட்டுக்கலாம். எனக்கு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம்.
என்னதுன்னு தெரியல, நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். பார்க்கலாம். நெய் போட்டு கலந்தாச்சு. இப்போ பன்னீர் போட்டு சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்து நல்லா ஒரு பிடிக்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்பயும் கொஞ்சம் உதிரியாகவே வர மாதிரி இருக்குது, ஒன்று போல். அதனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கலக்கும் போதே செம்ம ஸ்மெல்லுங்க, நல்லா இருக்குது. அதனாலே அதை கலந்துனே இருந்தேன், எடுத்து வைக்கவே மனசு வரல. இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன் நான். பன்னீர் தேவைப்பட்டால் சேர்த்தி கலந்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ வந்து அந்த கோன் ஷேப்பில் பிடிச்சிக்கலாம். பார்க்குறீங்களா, அதனோட வாசனை நான் எடுத்து மோந்து பார்த்துனே இருந்தேன். நான் வந்து கையிலே பிடிச்சிக்கிறேன். கையிலேயே நான் நல்லா வர மாதிரி தான் தெரிஞ்சு, அதனால நான் கையிலே பிடிச்சிக்கிறேன். நீங்கள் அதுக்கு கோன் தனியாக இருக்கான், அதை வாங்கி பிடிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த ஷேப் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா பிடிச்சிக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பற்றிக்கணும். புகை எப்படி வருது பாருங்கள், நல்லா ஸ்மெல்லுங்க. கமகமன்னு வருதுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஸ்மெல் வருது, அவ்வளோதான். எல்லா வீடியோலையும் அப்படி வருது இப்படி வருதுன்னு சொல்லுவாங்க, ஓரளவுக்கு ஸ்மெல் வருதுங்க. நல்லாயிருக்கு, பாசிட்டிவ் வைப். வீட்டில் நல்லாயிருக்கும். வீட்லேயே செஞ்சு பாருங்கள், காசு கொடுத்து வாங்குறீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு. பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.